ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சஞ்சய். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வானகரம் மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். சும்மா நீங்கள் ஏதாச்சும் பண்ணலாம் தான். நீங்கள் சண்டே வரீங்களா? ஏதாச்சும் பண்ணலாம் தான். எனக்கு தான் போகலான்னு பிளானில் இருக்கோம். உள்ளே வந்தால் சரியான க்ரௌடு வேறு. பார்க்கலாம். இன்னும் என்ட்ரி கொடுக்கல. அது இல்லாமல் எப்பவுமே இவ்வளோ கூட்டமும் இருக்காது. இன்னைக்கு பயங்கர கூட்டம், செம்ம கூட்டமாக இருக்குது, செம்ம ரஷ்ஷு. உள்ளே போக முடியல, கால்லாம் நசுக்கி அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் தூரம் தான் போனோம், அதுக்கே நசுக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க நம்மளை. இப்போ உள்ளே போயிட்டு பார்த்தா தான் என்ன கதைன்றதே தெரியும் நம்மளுக்கு. அதனால் உள்ளே தான் போகிறோம், என்னென்ன வாங்குறோன்றதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. இங்க இருக்க கூட்டத்தை பார்த்தா மீன் வாங்குற மாதிரி தெரியல, இல்ல திருட்டு போவாங்களா தெரியும். ஃபாலோ பண்ணி வாங்க பார்ப்போம் என்ன மீன் வாங்க போலாம். அடிக்காதுல நண்டு அப்பா, நண்டு கடிக்காதுல. குளிருக்கு நண்டா? நண்டு சூப்பா? ஆஹா, வைத்தியம். அவன் தனியாலாம் இல்ல, பேசுறவங்க பேச காட்டுல. அவங்க செத்துட்டான்டா. யாரு ப்ரோ? அவன் தான். தொட்டு பாத்தீங்களா? அவன் செத்துட்டான்டா. எறா எவ்வளவு வாங்கல? எறா எவ்வளவு? எறா எங்க இருக்கு ஃபர்ஸ்ட்? தோ நான் எறா எவ்வளவுனா கேக்கல சத்தமா. எறா எவ்வளவு? எறா 1 கிலோ 300 ரூபாவா? அப்படியாண்ணா? நடந்து போறாங்க இல்ல சாமி ஆடுறாங்க தெரிய மாட்டேது. இல்லையா ஒரு நிமிஷம் வா. மூச்சா வாங்குது, ஒரு மாதிரி மூச்சு அடைக்குது, செம்ம ரஷ்ஷா இருக்குங்க. வாடா அப்படியே ரவுண்ட் அடிக்க. இங்க கம்மியா இருக்கும், இங்க வந்தா இங்க 1 கிலோ ஏறாது. வாங்கலாம். இதுதான் மாட்டி விட்டான்னு தெரியல. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா சமைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். என்ன சமைக்கிறது தெரியல. சரி ஏதாச்சும் பண்ணுவோம், ஏதாவது ஐடியா வரும்னு பார்த்தா இங்க ஐடியா வரல. இந்த மாதிரி அப்செட் தான் ஆகுது. இல்ல ரேட்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. மார்க்கெட்ல இவ்வளவு அதிகமா இருந்தா அப்ப வெளியே விற்கிறவங்க எவ்வளவு விற்பாங்க. சரி பாப்போம் என்ன கம்மியாகுன்னு பார்த்து அதை வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சமைச்சிக்கலாம். ஓகே, 1 கிலோ கொடுத்துருங்க. அது 3 rupees சொல்றேன். நம்ம ஏறா வாங்கிட்டோம் 270. அதே சைஸ் ஏறா 300 ரூபாய் சொல்றாங்க. ஒரு இடத்துல 330 ரூபா சொல்றாங்க, 320 ரூபாய் சொல்றாங்க. என்ன கதைன்னு தெரியல. ஹாய் ப்ரோ, எப்படியோ பேசி வாங்கிட்டோம். 300 ரூபாய் கிட்ட சொன்னாங்க. அதோட பேசி 270 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். வெற்றிகரமா வாங்கியாச்சு. வெற்றிகரமா இவரு கையில ஜெயிச்சிட்டோம். நடுவுல நீங்க வாங்கிட்டீங்களா? என்ன மீன்? 1 கிலோ பிடிச்சா எவ்வளவு? 150. இப்போ கடல்ல இறங்கி பிடிச்சோம். போயிட்டு கடல்ல இறங்கி பிடிச்சாரா நம்ம ப்ரோ? என்ன சொல்றா பாருங்க, நம்ம அதுக்கேற்ற பேர் நிரூபிக்கிறோம். ஐயோ சரி, மீன் வாங்கியாச்சு, எறா வாங்கியாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணலான்றது அப்புறமா கண்டினியூ பண்ணுவோம். 150. ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ப்ரான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன தனியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா?
வருவாங்க. எல்லாம் வெளியே போயிருக்காங்க, இனிமேல் தான் வருவானுங்க. வந்து இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறோம். என்னதுன்னா கெஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா எப்படியோ பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான். நல்லா இப்போ ஒரே ஆளாக தனியாக இருந்து வேறாவை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இன்னைக்கு பிரியாணி சமைக்க போகிறோம், ப்ரான் பிரியாணி. பரவாயில்ல, ப்ரான் 1 kg ப்ரான் வந்து 300 சொன்னாங்க. கடைசியாக 270க்கு பேசி முடிச்சாச்சு. என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசி வாங்கியிருக்கேன். நிறையவும் இருக்கு, ரொம்ப அப்படி இல்லை, நல்லா பெருசாக பாருங்க. எவ்வளோ பெரிய ப்ரான், எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்றது, நல்லா பெருசாக இருக்கு. ஸோ நல்லா இருக்கு, ப்ரான் சைஸ் எல்லாமே பெருசாக இருக்கு. ஒர்த்து தான், 270க்கு ப்ரான் ஒர்த்து தான். ஸோ உங்கள் வீட்லேயும் என்ன ஸ்பெஷல், சண்டே ஸ்பெஷல் என்ன செய்வீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நாங்களும் நெக்ஸ்ட் டைம் அதை செஞ்சு ட்ரை பண்ணியும் பார்ப்போம். நீங்கள் சமைப்பீங்களா அப்படின்னு கேட்டால் ஏன் சமைக்கக்கூடாதா? சமைப்போம், நாங்களும் சமைப்போம். இது என்ன சொல்லுங்க? உப்புமாங்க. நிறைய ப்ரான் இருக்கு. நம்ம இதுக்கு போய் வாஷ் பண்ணி இன்னும் க்ளீனாக, இதுக்குள்ளே அந்த பிளாக் கலர்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எடுக்கணும், நிறைய வேலை இருக்குது. அவனுங்கெல்லாம் வரத்துக்குள்ளே இதெல்லாம் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சாதான் அவனுங்கள கட்டிங் காய்கறி நறுக்க விட்டுருலாம். நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதான் ஈஸி, அவனுங்க கட் பண்ணி கொடுக்கட்டும், நம்ம சமைப்போம், அவ்வளோதான். எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. அதுதான் சாக்கி, அதுதான் நம்மளுக்கு டைம், நம்ம என்ஜாய் பண்ணோம். கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் யாருமே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இறால இருக்க ஃப்ளஷோட அதில் வேஸ்ட் ஆகுறதோட அவுட் ஸ்கின் தான் அதிகம். அதை நம்மளால சாப்பிட முடியாது. சாப்பிட்டா அப்புறம் குடலும் குந்தானியும் தனியாக கல்லு வெளியே வந்துடும். நம்ம வாஷ் பண்ணும் போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். கையில் குத்திக்கிட்டே இருக்கும். நான் நிறைய குத்து வாங்கிட்டேன் கையில். ஸோ அதனால் நீங்களும் ப்ரான், ஃபிஷ், வாட் எவர் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள், சேஃபாக க்ளீன் பண்ணுங்கள். ஸ்கின்னை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பெரிய வேலையே அதில் ஒரு பிளாக் கலரில் ஒன்று இருக்கும், அதை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை. அது நம்ம முடிச்சிடுவோம். பசங்க வந்தோன்னே கண்டினியூ பண்ணுறேன். டாடா.